வணக்கம். தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். வணக்கம். வெள்ளிக்கிழமை பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி, சோபக்கிருத வருஷம் மாசி மாதம் 11ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம், இரவு 8:42 வரையிலே. இன்னைக்கு ராத்திரி 8:42 வரைக்கும் ஆயில்யம், அதுக்கப்புறம் மகம். திதி வளர்பறை, சதுர்தசி மாலை 4:22 வரை, 4:22 PM வரை சதுர்தசி. அதன் பிறகு பௌர்ணமி. இன்னைக்கு சாயந்தரம் 4:22க்கு பௌர்ணமி ஆரம்பம். நாளை மாலை 6:18 வரை இருக்கிறது. இன்னைக்கு 4:22 PMக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு 6:18 PMக்கு தான் முடியுது பௌர்ணமி. ஸோ இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா பௌர்ணமி தான். பௌர்ணமி கிரிவலம் இன்று செய்யலாம், இல்லை நாளைக்கு அதிகாலை கூட பண்ணலாம். யோகம் நன்றாக இல்லை. தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் இரவு 8:42 வரை, 8:42 வரைக்கும் ஆயில்யம். அது வரைக்கும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். 8:42க்கு தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிந்து மகர ராசிக்கு ஆரம்பம். இன்னைக்கு ராத்திரி 8:42க்கு மகரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, பௌர்ணமி கிரிவலம், கிரி பிரதட்சணம் பண்ற நாள். இரவு நேரத்திலே முழுமையாக பௌர்ணமி இருக்கிறது. இன்னைக்கு சாயந்தரம் 4:22க்கு ஆரம்பிச்சு நாளைக்கு சாயந்தரம் 6:18 வரைக்கும் பௌர்ணமி இருக்கு. அதனால பௌர்ணமி வரும் நாட்களிலே கிரிவலம் செய்யும் வழக்கம் உடையவர்கள் இன்றுதான் கிரிவலம் செய்ய வேண்டும். நாளைக்கு பௌர்ணமி விரதம், பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி கிரிவலம் இன்னைக்கு. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோவூர் அருகிலே 2ஆம் கட்டளை என்னும் இடத்திலிருந்து ஒருவர் கேள்வி கேட்டிருக்கிறார். சஞ்சீவா சச்சிவ் அவர் பேர். வீட்டில் சுவாமி படங்களை தெற்கு திசையில் பார்க்க வைக்கலாமா? இருக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. 4 திசையிலையும் படம் மாட்டலாம். பூஜை ரூம்ல 4 திசையிலையும் படம் மாட்டிருப்பாங்க. நீங்க கும்பிடும் போது தெற்க பார்த்து கும்பிடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். விளக்கு தெற்கு பார்த்து ஏற்றக்கூடாது, நமஸ்காரம் தெற்கு பார்த்து பண்ணக்கூடாது. படம் இருக்கலாம். நன்றி சச்சிவ். 2ஆம் கட்டளை, நியர் கோவூர். தேவார பதிகங்களின் மகத்துவம் என்ன? அதன் பெருமைகளை சொல்லுங்கள். அது சொல்லணும்னா ரொம்ப நாள் ஆகுமே. 1 மாசம் சேர்ந்தாப்புல பேசினா கூட சொல்லி முடிக்க முடியாது, அவ்வளவு பெருமை இருக்கு தேவார பாடல்களுக்கு. தேவாரம் பாடும்போது கையை தட்டிட்டே பாடினாராம் திருஞான சம்பந்த பெருமான். ஐயோ, குழந்தைக்கு கை வலிக்க போகுதுன்னு சிவபெருமான் கொண்டு வந்து தங்கத்தாளம் கொடுத்தாராம். தங்கத்தால் ஆன ஜால்ரா, தாளம் என்று சொல்வார்கள். அதை இப்பதான் ஜால்ரான்ற வேர்டு வந்திருக்கு. தங்கத்தாளம், அதை கொண்டு வந்து சிவபெருமானே தங்கத்தாளம் கொடுத்தாராம் ஞானசம்பந்த பெருமானுக்கு. அப்புறம் ஞானசம்பந்தரும் தேவாரம் பாடி கதவு திறந்தது வேதாரண்யத்திலே, மறுபடியும் கதவு மூடியது. தேவார பாடல்களால் நிகழ்ந்துள்ள அதிசயங்களை பட்டியலிட்டால் அது ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளை எடுத்து சொல்லலாம். ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சி. திருமயிலைக்கு ஞானசம்பந்த பெருமான் வந்தபோது ஒரு சாம்பலை வைத்து இறந்து போன பெண்ணை மீண்டும் உயிர்ப்பித்தார். இதை விட பெரிய அதிசயம் வேணுமான்? ஏன் மயிலாப்பூர்ல அது நடந்ததுன்னா, மயிலாப்பூர்ல சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரனோட ஊர் மயிலாப்பூர். சுக்கிரனுக்கு மட்டும்தான் அந்த மிருத சஞ்சீவினி மந்திரம் தெரியும். ஞானசம்பந்த பெருமான் வந்தபோது நவகிரகங்களில் ஒன்றான சுக்கராச்சாரியார் அவர் அருகிலேயே இருந்து அந்த பெண்ணை உயிர்ப்பித்தார். அப்பர் சுந்தரர், ஞானசம்பந்தர், மாணிக்க வாசகர் இவங்கெல்லாம் வந்து கடவுளோடு பேசியிருக்காங்க. கடவுளை அவங்களுக்கு கூப்பிட்டப்பெல்லாம் வந்திருக்காங்க. சுந்தரமூர்த்தி நாயனாரோட சிவபெருமான் ஓடி பிடிச்சி விளையாடி இருக்கார் திருக்கழுகுன்றத்துல. நீ மேற்கு வாசலுக்கு வா அப்படிம்பாரு. இவர் அங்க போய் நின்னாக்கா அவர் இந்த பக்கம் ஒழிட்டு, நான் அங்க இல்ல, நான் வடக்கு வாசலுக்கு வந்துட்டேனே அப்படிம்பாரு. உடனே இவர் அங்கின்னு வடக்கு வாசலுக்கு வருவார். இந்த மாதிரி 2 பேரும் தோழர்கள் விளையாடி இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு மகான் சுந்தரமூர்த்தி சுவாமி. விருதாச்சலத்துல போட்ட பொன் காசுகள் மூட்டையை விருதாச்சலத்துல ஆறுல போட்டு திருவாரூர்ல வந்து குளத்துல எடுக்கிறார். என்னடா ஆத்துல போட்டு குளத்துல தேடுறாமாங்களே, அது உண்மையிலே ஆத்துல போட்டு குளத்துல எடுத்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய மகான்கள், மிகப்பெரிய அருளாளர்கள். அவர்களுக்கு எல்லாமே நடந்தது. பாடினா எல்லாமே கிடைக்கும். வாசு திறவே காசு தாரின்னு பாடுவார். உடனே காசு கொண்டு வந்து செலவு. ஸ்ரீதர் ராஜகோபால் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காரு இன்னைக்கு. ஸ்ரீதர் ராஜகோபால் ஃப்ரம் வேளச்சேரி, ரத்னா அபார்ட்மெண்ட்ஸ். அவர் என்ன கேட்கிறாருன்னா, மாணவர்களுடைய கல்வி தரத்திற்கும் ஜாதகத்திற்கும் என்ன தொடர்பு? என்ன மாதிரி ஜாதகம் இருந்தால் ஒரு பையன் நல்லா படிப்பான். சில பசங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்க, சிலர் கொஞ்சம் சுமாராக தான் படிக்கிறாங்க.
அந்த ரொம்ப நல்லா படிக்கிறதுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், அந்த எந்த கிரகம் அதற்கு உதவி செய்கிறது, தரமான உயர் கல்வி பெறுவதற்கும் ஜாதக அமைப்பிற்கும் தொடர்பு உள்ளதா, மாணவர்களின் அறிவு திறமையில் கிரகங்களின் தாக்கம் உள்ளதா, கல்விக்கு ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். சொல்லலாம். அதாவது கல்வியை பற்றி நாம குறிப்பிடும் பொழுது தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். 5ஆம் இடம் தான் புத்தி கூர்மையை குறிப்பிடுகின்ற இடம். அதுதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் எல்லாமே. அந்த 5ஆம் இடம் ஒருவனுடைய அறிவு திறமையை வெளிப்படுத்துவது. மற்றொன்று லக்னம். கிரகங்களிலே புதன் ஒருவருக்கு நல்லா இருந்தா அவர் அழகான கவிதைகள்லாம் எழுதுவாராம். கவிஞர்களுக்கெல்லாம் புதன் நன்றாக இருக்கும். புதன் நன்றாக இருந்தால் எழுத்து நிறைய வரும். எழுத்தாளர், கவிஞர்கள், வசனகர்த்தா, பெரிய பெரிய நூல்களை எல்லாம் எழுதிய படைப்பாளிகளுக்கெல்லாம் புதன் வலுவாக இருக்கும். புதமாசிரயாமின்னு நாட்டக்குறிஞ்சி ராகத்துல முத்துசாமி தீட்சிதர் இயற்றியுள்ள நவகிரக கீர்த்தனை, அதுல புதனை ரொம்ப அழகா அவர் வர்ணிக்கிறார். புதன் நல்லா இருந்தா கவிதை திறன் வரும். புதன் நன்றாக இருந்தால் ஓவியம் வரையலாம், காவியம் இயற்றலாம். ஓவியம் காவியம் இரண்டிற்குமே புதன் தான் முக்கியம் என்பதை அதிலே வலியுறுத்தி சொல்கிறார். எனவே மாணவர்கள் கல்வியிலே மிகச் சிறப்பாக விளங்க வேண்டுமானால் அவர்களுக்கு புதன் சாதகமாக இருக்க வேண்டும். புதன் தசை வரணும், புதன் நல்ல நிலையில இருக்கணும், புதன் தசை வரணும். ரெண்டும் சேர்ந்துன்னா ஒரு ஸ்டூடெண்ட் நல்ல ஷைன் பண்ணுவான். பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறதுக்கு புதன் ரொம்ப முக்கியம். கணக்கு புதன், அக்கௌண்டன்சிக்குல வரணும்னா புதன் தான் நல்லா இருக்கணும். செவ்வாய் சுக்கிரன் வலுவாக இருந்தால் மருத்துவத்துறை, கெமிக்கல், மெடிசன், பார்மா, டு பிகம் அ டாக்டர் சுக்கிரன் நல்லா இருக்கணும். சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் உயிரை காப்பாற்ற முடியும். செவ்வாய் சுக்கிரன் நல்லா இருக்கும். அதனால ஸ்ரீதர் ராஜகோபாலன் அவர்களே நீங்க கேட்ட மாதிரி நிறைய இருக்கு. அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். அதெல்லாம் அவ்வளோ சும்மா ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துல பதில் சொல்லக்கூடியது கிடையாது. அடுத்த கேள்வி ஸ்ரீதர் ராஜகோபாலன், வேளச்சேரி. பொருந்தாத நட்சத்திரங்களில் திருமணம் செய்து கொண்டு ஆனால் சிலர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே, என்ன காரணம்? ஜாதக பொருத்தமே இல்லாம சில பேர் ஹாப்பியா இருக்காங்க. சில பேருக்கு நட்சத்திர பொருத்தம்லாம் இல்லை, என்னமோ அந்த காலத்துல கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஆனா நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. அது என்ன காரணம்னு கேட்கிறாரு. அது பூர்வ ஜென்ம பந்தம். முந்தின பிறவிலேயே அவங்க கணவன் மனைவியா இருந்திருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது நெருக்கமான உறவுல இருந்திருப்பாங்க. அந்த பாசம் அப்படியே தொடருது இந்த ஜென்மாவில். நீங்க சொல்ற மாதிரி நானும் சில பேரை பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பதி நங்கநல்லூர்ல எங்க வீட்டுக்கு எழுத்து வீட்டுல இருந்தாங்க, வயசானவங்க. 2 பேரும் ஒரே நட்சத்திரம். கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. 80, 85, 90 கூட கொண்டாடினார் அவரு. 2 பேரும் ஒரே நட்சத்திரம் தான். அவங்க 2 பேரும் உத்திராடம். ஆனா அவங்க அவங்களுடைய 60வது 70வது வெட்டிங் டே எல்லாம் கொண்டாடி இருக்காங்க. 70வது வெட்டிங் டே வரைக்கும் கொண்டாடி இருக்காங்க. அது ரொம்ப ரேரா சில பேருக்கு அந்த மாதிரி அமையும் சார். பட் நம்ம அதுக்காக அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. ஜே மணிகண்டன், திருவிக்கா நகர், பேரணாம்பட்டு, வேலூர் மாவட்டம். மின்னணு ஊடகங்கள் பெருகிவிட்ட இன்றைய காலகட்டத்திலும் ஆன்மீக நூல்கள், வார பத்திரிகை, மாத பத்திரிகை போன்றவை, ஆன்மீக இதழ்கள் விற்பனை படு ஜோராகத்தான் உள்ளதே. இது எதை காட்டுகிறது? ஆமாங்க, நூல் என்னைக்குமே மக்கள் மத்தியில ஒரு நல்ல செல்வாக்கு பெற்றது. நான் சொல்ற நூல்ங்கிறது புத்தகம், நாட் தி த்ரெட் புக். இப்போ இந்த வருஷம் புக் ஃபேருக்கு போயிருந்தேன். ஒரே ஒரு நாள் தான் எனக்கு டைம் இருந்தது. ஒரு நாள் தான் போனேன். ஏன் கூட்டம், அது என்ன வரவேற்பு, மக்கள் எவ்வளவு உற்சாகமா அப்படியே பைப்பையா புக் வாங்கிட்டு போறாங்க. புத்தக கண்காட்சிக்கு இவ்வளவு வரவேற்பு இருக்கு. இத்தனைக்கும் இன்னைக்கு எல்லாமே செல்போன்ல வருது. அப்படி தட்டினா எல்லாமே தெரியும். விக்கிபீடியால எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. கூகுள தட்டினா எல்லாமே தெரிஞ்சிடும். கூகுளுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. இப்படிலாம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கும் புத்தக கண்காட்சிக்கு கூட்டம் வருது. புத்தக விற்பனை ஜோராக நடைபெறுகிறது. நல்ல நூல்களை வாங்கி செல்கிறார்கள். படிக்கின்ற ஆர்வம் இளைஞர்கள் மத்தியிலே இருக்கிறது. புக்கு வாங்கி படிக்கிறாங்க யங்ஸ்டர்ஸ். என்ன இருந்தாலும் அது தனிதான் சார். என்னதான் செல்போன்ல படிச்சாலும் ஒரு புக்கை வச்சுட்டு உட்காந்து படிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் வேற எதுலையுமே கிடையாது. அதனால நீங்க கேட்ட கேள்வி மிக்க சரி. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசியில் குரு, அதற்கு 4ஆம் இடமான கடகத்தில் சந்திரன். குருவிற்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. கஜகேசரி யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. குருவிற்கு 10ஆம் இடத்திலே ராசி அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறது. அதுவும் கேந்திரம். ராசிக்கு ஒரு கேந்திரத்திலே சந்திரன் ஆட்சி, மற்றொரு கேந்திரத்திலே செவ்வாய் உச்சம். ராசியிலே குரு. ரொம்ப அற்புதமான நேரம். பெரிய பதவிகள் எல்லாம் கிடைக்கும். கௌரவ பதவிகள் கிடைக்கும், விருதுகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேற்பதவிக்கு உங்களை பதிவு செய்து சிபாரிசு செய்வார்கள். ஹையர் பொசிஷனுக்கு போறதுக்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் சேர்ந்து பெரிய பெரிய பதவிகள், பட்டங்கள், புகழ் எல்லாமே கிடைக்கும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் சந்தோஷமாக, ஒற்றுமையாக, ஒருவரை ஒருவர்
மதிக்கக்கூடிய, ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய விதத்திலே அன்பு என்னும் பிணைப்பிலே இருப்பார்கள். எனவே குடும்ப வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கும். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும், அல்லது உங்கள் குடும்பத்தில் யார் திருமண வயதில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடைபெறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ரிஷப தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இந்த பரீட்சை எழுதினாலும் அதில் உங்களுக்கு தான் முதலிடம். 100க்கு 100 மார்க் வாங்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. கல்வி முன்னேற்றம் மிக மிக சிறப்பாக இருக்கும். திருமண வயதில் உள்ள ரிஷபராசினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண தேதி முடிவு செய்யப்படும். என்னுடைய வெப்சைட்ல போய் பாருங்க, மேரேஜ் டேட் எல்லாம் போட்டிருக்கேன். அடுத்த 1 வருடத்திற்கு திருமண நாட்கள், நேரம், லக்னம் யாருக்கு பொருந்தாது, என்ன லக்னம், எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்கு அந்த லக்னம், எப்ப கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் 1 இயருக்கு டேட் போட்டேன். என்னுடைய harigesanallur.com போய் பாருங்க, ஃப்ரீ டவுன்லோட். அதை எடுத்து எல்லாரும் யூஸ் பண்ணலாம். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்துருக்கிறேன் வெப்சைட்ல. 1 வருஷத்திற்கான திருமண தேதி, முகூர்த்த விவரங்கள், அக்யூரேட் டைமோட, அது எல்லாமே சென்னை சூரியோதயத்தை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணது. சப்போஸ் நீங்க கன்னியாகுமரியில கல்யாணம்னா ஒரு 5-10 நிமிஷம் வித்தியாசம் வரும். பாம்பேல கல்யாணம்னா வித்தியாசம் வரும். பக்கத்துல எங்கேயாதுன்னா ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் வராது. இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை நடந்து முடிந்து திருமணத்திற்கு நீங்கள் சம்மதம் தெரிவிப்பீர்கள். உங்களுடைய திருமணத்திற்கான தேதியை முடிவு செய்ய போகிறார்கள். மணமகன் வீட்டாரும் மணமகள் வீட்டாரும் சேர்ந்து கல்யாண மண்டபத்தை தேடுகின்ற ஒரு வேலையிலே இப்பொழுது இறங்கி இருப்பார்கள். எனவே இது ஒரு நல்ல நேரம். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 2ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி. 2 குடைவன் 2ஆம் இடத்திலே ஆட்சி. 11 குடைவன் 8ஆம் இடத்திலே உச்சம். தனஸ்தானாதிபதி ஆட்சி, லாபஸ்தானாதிபதி உச்சம். அவை இரண்டும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்றன. தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் ஒன்னு பார்க்குது. தனஸ்தானாதிபதினா 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சந்திரன். லாபஸ்தானாதிபதி என்றால் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய். அந்த செவ்வாய் உச்சமா இருக்கு, சந்திரன் ஆட்சியா இருக்கு. ரெண்டும் ஒன்னு பார்க்குது. அதனால உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற அற்புதமான நேரம். வியாபாரத்தை மிக சிறப்பாக நடத்துவீர்கள், வெற்றிகரமாக நடத்துவீர்கள். வியாபார விஷயங்களிலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். தொழிலை மேலும் மேலும் பெரிதாக விரிவுபடுத்துவதற்கு தேவையான நல்ல சந்தர்ப்பம் இப்பொழுது கிடைக்கும். கடக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசியிலேயே ராசி அதிபதி வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. 7ஆம் இடத்திலே யோகாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறது. கடக ராசிக்கு யோகாதிபதி என்பது செவ்வாய். கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது. கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தோஷமே கிடையாது. செவ்வாய் யோகம் மட்டும்தான் உண்டு. நல்லா புரிஞ்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. இன்னைக்கு தேதியை போட்டு என் பேரை போட்டு நோட் பண்ணி வச்சுங்க. கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது, செவ்வாய் யோகம். இப்ப 7 செவ்வாய் உச்சமாயிருக்கே, அது ஒரு பெரிய யோகம். கடக லக்னத்திற்கு 7 செவ்வாய் இருந்தால் அவர்கள் நாடாளும் யோகம் பெறுவார்கள். மிகப்பெரிய நன்மை. இப்பொழுது உள்ள கிரக அமைப்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. கல்வியிலே நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, தொழிலில் நல்ல வளர்ச்சி, உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம். மாணவ மாணவியரெல்லாம் அற்புதமாக தேர்வு எழுதுவார்கள். 3-12 குடைவன் 8ஆம் இடத்திலே இருப்பதால் விபரீத ராஜயோகம் வேறு ஏற்பட்டு இருக்கிறது. எனவே கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். எந்த பரீட்சைனாலும் நீங்க தான் ஃபர்ஸ்ட். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சுப விரயங்கள் ஏற்படும். நிறைய செலவாகும். எல்லாம் ஹாப்பியா பண்ற செலவு. பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவீங்க, காலேஜ் ஃபீஸ் கட்டுவீங்க, கல்யாணத்துக்கு நகை நட்டு வாங்குவீங்க, ஜவுளி வாங்குவீங்க. எல்லா விதமான மங்களகரமான நல்ல செலவுகளும் இப்பொழுது ஏற்படும். எனவே இது ஒரு நல்ல நாள். இந்த ராசியிலே உள்ள மாணவ மாணவியருக்கெல்லாம் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். நல்ல தசாபுக்தி இருந்தால் திருமணம் இப்பொழுது செய்யலாம். நல்ல தசாபுக்தி இருந்தால் திருமணம் செய்யலாம். நல்ல தசாபுக்தினா எது? குரு தசை நடந்துன்னா அஷ்டம சனியை மீறி கல்யாணம் பண்ணலாம். சுக்கிரதசை நடந்தாலும் பண்ணலாம். கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது என்ன தசை நடைபெறுகிறது என்பதை பார்த்து நல்ல சுப கிரகங்களின் தசை நடைபெற்று கொண்டிருந்தால் அஷ்டமச்சனிக்காக திருமணத்தை தள்ளி போட வேண்டாம். அஷ்டமச்சனியையும் மீறி ஒரு சிலருக்கு நன்மை நடைபெறும். அந்த ஒரு சிலருக்கு அப்படிங்கிற கேட்டகரியில நீங்க வரீங்களான்னு பார்க்கணும். பார்த்து தான் சொல்ல முடியாது. உங்க ஜாதகப்படி இப்ப நல்ல தசாபுக்தி நடந்தா பரவாயில்ல, கடக லக்னத்துக்கு கல்யாணம் பண்ணலாம். அஷ்டமச்சனியில கல்யாணம் பண்றதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாருக்கும் அப்படி சொல்லிட முடியாது. ஒரு சிலருக்கு எக்ஸம்ஷன் உண்டு, விதிவிலக்கு உண்டு. அந்த விதிவிலக்கு உங்க
உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்துத்தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் திருமணம் செய்யலாம். உங்கள் வியாபாரம் மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். வியாபாரத்தை அற்புதமாக விரிவுபடுத்துவீர்கள். சின்ன அளவுல சின்ன வியாபாரம் பண்ணிருந்தவங்களாம் அதை பெரிய லெவல் எடுத்துட்டு போயிடும். தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். உலகளாவிய புது சந்தை உங்களுக்கு கண்ணுக்கு தென்படும். You will explore new market. You will be able to market your products throughout the world, not only in India. உலகளாவிய சந்தை உங்களுக்கு இப்பொழுது கிடைக்க போகிறது. எனவே உங்களுடைய பொருட்களை நீங்கள் எதை விற்பனை செய்கிறீர்களோ அந்த பொருட்களை அகில உலகம் முழுவதும் எடுத்து செல்லலாம். அதற்கான ஒரு நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. அதற்கான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. 9ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது. ஓடினவனுக்கு 9 குரும்பாங்க. அதுல நிறைய அர்த்தம் இருக்கு அந்த ஓடினவனுக்குங்கிறது. நீங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று சம்பாதிக்க போகிறீர்கள். அதையும் அந்த 9 குரு செய்யும். ராசியை 3ஆம் இடத்தை 5ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் அலுவலகத்திலே வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் உயர் பதவி கிடைக்கும். You will be promoted to the next stage. ரொம்ப நாளா ஒரே சேரு பெஞ்சில் உட்காந்துருந்தவங்க இப்ப வேற ஒரு கேபினுக்கு உங்களை மாத்திடுவாங்க. கொஞ்சம் ஹையர் பொசிஷன். சம்பளம் ரொம்ப கம்மி தான், பெருசா கொடுத்துட மாட்டாங்க. ஆனா ஒரு டெசிக்னேஷன் வைஸ் பெருசா இருக்கும். அந்த டெசிக்னேஷன்ல உங்களுக்கு ஒரு கெத்து. பத்தியா நான் ஆயிட்டேன், பத்தியா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆயிட்டேன், அடுத்து மேனேஜர் தான், ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள அது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டை ஏத்துக்குவீங்க. நம்பர் 2 பொசிஷன் கொடுப்பாங்க உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு. எனவே இது ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிகச்சிறப்பான நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் ராசிக்கு நன்மை செய்யும் விதத்திலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் தொழிலை செய்து கொண்டிருப்பீர்கள். வியாபாரத்தின் மூலமாக நல்ல வருமானம் வரும். 2ஆம் இடமான தனஸ்தானத்தை தனகாரகனாகிய குரு பார்ப்பதால் நல்ல வருமானம் வரும். நிறைய வரும். வருமானத்திற்கு ஒன்றும் பஞ்சமே இருக்காது. காசு பணம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா ரெஸ்டே எடுக்க முடியாது, அவ்வளவு பிஸியா இருப்பீங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படி மத்தியானம் சாப்பிட்டதும் கண் அசரலான்னு பார்த்தா அப்பதான் 4 பேர் நிற்பாங்க உங்கள்கிட்ட வியாபார விஷயமா பேசுறது. அதனால ஓய்வெடுக்க நேரம் இருக்காது. ஆனால் பணம் நிறைய வரும். தொழிலை விறுவிறுப்பாக செய்வீர்கள். வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் செய்வீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். துலா ராசி அன்பர்கள் எல்லாம் இப்பொழுது மிகச் சிறப்பான நன்மைகளை அடைகின்ற நல்ல நேரம். 7இல் குரு, 10இல் சந்திரன் ஆட்சி. 7க்குடையவன் 4ஆம் இடத்திலே உச்சம். 7க்குடையவன் செவ்வாய் இப்பொழுது வலுவாக இருப்பதால் அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு துலா ராசி அன்பர்களுக்கு சற்று அதிகமாக காணப்படுகிறது. நீங்க நினைச்சா இப்ப ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், பணம் எல்லாம் கிடைக்கும். நீங்க வாங்கணும்னு நினைச்சு அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா எங்க இருந்தா பணம் வரும், யாராவது லோன் கொடுப்பாங்க உங்களுக்கு. இப்பொழுது இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். ஏற்கனவே ஒரு வீடு இருக்கு, இல்ல 2 வீடு இருக்குன்னா அடுத்தது வாங்கலாம். இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கறதுக்கு இப்ப டைம் இருக்கு. அதற்கான நல்ல நேரம் வந்து விட்டது. எனவே நீங்கள் உங்களுடைய வருமானத்திலே அதற்கான கடனை திரும்ப செலுத்தி விடலாம். இஎம்ஐ கட்டுறதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் நேரம் வந்து விட்டது துலாம் ராசிக்கு. 4ல் செவ்வாய் உச்சமா இருக்கும்போது கொடுத்துரும். எனவே பல்வேறு நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் துலா ராசியினருக்கெல்லாம் அதிலே நல்ல வருமானம் கிடைக்கும். வியாபாரத்தை வெகு சிறப்பாக விரிவுபடுத்துவீர்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மகிழ்ச்சியான நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நாள். 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திலே அதற்கு அதிபதியான சந்திரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. பாக்யஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. சந்திரன் வலுப்பெற்றிருக்கிறது. 9ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதியும் சந்திரனும் எதிரெதிரே ஒன்றை ஒன்று பார்த்துக் கொள்கின்ற சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறது. குருவிற்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் கஜகேசரி யோகமும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். எல்லா வயசில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு நல்லது நடக்கும். எல்கேஜி படிக்கிற குழந்தையிலிருந்து 1000 பிறை கண்ட பெரியவர்கள் வரை யாரா இருந்தாலும் சரி, விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷமா இருப்பாங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மனம் அமைதியாக இருக்கும். சந்தோஷமா இருக்கும். திருப்தியா இருப்பீங்க. பொருளாதார நிலையில எந்த பிரச்சனையும் இல்லை. பணத்தை வச்சுக்கிட்டு என்ன தெரியாதுன்னு முடிச்சுட்டு என்ன செய்யறதுன்னே தெரியாது. கரன்சி நோட்டு என்ற மிஷின் வாங்கலாமா, அது என்ன விலையாகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச யார்ட்டையா கேட்பீங்க. பேங்க்ல வேலை பார்க்குறவங்கள்ட்ட கூப்பிட்டு, சார் இந்த நோட்டு என்ற மிஷின் இருக்கே, கரன்சி நோட்டு என்ற ரூபா நோட்டு என்ற மிஷின், அது என்ன விலை சார்? இதெல்லாம் ரொம்ப கம்மி தான் சார், வாங்கலாம், உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வீட்டில் டெலிவரி பண்ண சொல்றேன் அப்படிப்பாரு. அந்த அளவுக்கு வருமானம் வரும். மிகப்பெரிய செல்வ செழிப்பு ஏற்பட போகிறது. அசையா சொத்து வாங்குவீர்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். திருமண தடை விலகும். புத்திர பாக்கியம் ஏற்படும்.
அண்ணன் தம்பி கூட உறவுகள் ரொம்ப இணக்கமாக இருக்கும். உங்கள் இல்லத்தில் யாருக்காவது திருமணம் நடைபெறும். யார் திருமண வயதில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம், அமைதியா இருக்கும். வேணும்னே உங்களை யாராவது வாய தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். என்ன பார்த்தாடா அப்படி கேள்வி கேட்டேன், என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்கலாமாடா அப்படின்லாம் நீங்க அந்த மாதிரி பேசக்கூடாது. வேணும்னே கேட்பாங்க உங்களை சீண்டி விடுறதுக்காகவே உங்களை நீங்களை கோவம் கத்தணும். அதை பார்த்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம். உங்களை டென்ஷன் ஆகிறதுக்காகவே கேள்வி கேட்பாங்க. திறக்காதீங்க, பி சைலண்ட். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 7ஆம் இடத்திலே 7 குடைய களத்திர ஸ்தானாதிபதி சந்திரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. ராசியிலே சுக்கிரன் களத்திர காரகன், 7லே களத்திர ஸ்தானாதிபதி. சந்திரனும் சுக்கிரனும் பார்த்தாலோ சேர்ந்தாலோ திருமணம். மகர ராசிக்கு அதுதான் விதி. மகர ராசிக்கு எப்ப கல்யாணம் ஆகும் அப்படின்னா 7 குடையவனும் சுக்கிரனும் ஒன்றை ஒன்று பார்க்க வேண்டும் அல்லது இணைய வேண்டும். சுக்கிர தசையில சந்திர புக்தி வரணும், இல்ல சந்திர தசையில சுக்கிர புக்தி வரணும். இல்லைன்னா 7 குடையவன் எந்த வீட்டில் நின்றானோ அந்த வீட்டிற்கு அதிபதியுடைய தசை வர வேண்டும், அதில் சந்திர புக்தி வர வேண்டும். 7 குடையவன் நவாம்சத்திலே எந்த இடத்தில் நின்றானோ அந்த இடத்திலே சந்திரனும் ராகுவும் சேர்ந்தாலும் திருமணம் நடைபெறும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஆனா இப்ப கல்யாணம் நிச்சயம். மகர ராசிக்கு இன்னைக்கு பலன் என்னன்னா, இன்னைக்கு பேசுவாங்க, இன்னைக்கு ஓகே சொல்லுவாங்க. திருமணம் வேகமாக நெருங்கி கொண்டிருக்கிறது. கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாள். வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். உங்கள் வியாபாரம் ஏற்கனவே ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ்டு பிசினஸ் ஹவுஸா இருக்கும் அது. ஆனா இப்பொழுது அது இன்னும் பெரிதாகும், இன்னும் பெருசாகும், பெருசாயிட்டே போகும். உங்களுக்கு சாதகமாக எல்லாமே நடைபெறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். திருமண வயதில் உள்ள மீன ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் அடைவார்கள். மறைந்த புதன் நிறைந்த வித்தை என்பதற்கேற்க உங்களுடைய அறிவுத்திறன் அதிகரிக்கும், நுண்ணறிவு அதிகரிக்கும். அதிநவீனமான தொழில்நுட்பங்களை எல்லாம் வெகு சுலபமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இப்பொழுது மீனராசி மாணவ மாணவியருக்கு ஏற்படும். நீங்கள் எந்த பரீட்சை எழுதினாலும் அதில் முதலிடத்தை பிடிப்பீர்கள். கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமணத்திற்கு வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல இடம் அமையும். arikesa-matrimony.com அதுல போய் பதிவு பண்ணுங்க. இப்ப டைம் நல்லா இருக்கு, சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி விரதம். நாளைக்கு மாசி மகம், பௌர்ணமி கிரிவலம். இன்னைக்கு ராத்திரி சுத்தணும். இன்னைக்கு ராத்திரி தான் பௌர்ணமி கிரிவலம். நாளைக்கு சாயந்தரம் 6:18க்கு பௌர்ணமியே முடிஞ்சிடும். நாளைக்கு சாயந்தரம் 6:18 வரை தான் பௌர்ணமி இருக்கிறது. எனவே இன்று இரவு பௌர்ணமி கிரிவலம் செய்ய வேண்டும். தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.